எல்லோருக்கும் வணக்கம். அடுத்த வாரங்களில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. நவம்பர் 20 அமெரிக்காவினுடைய ஃபெட் மீட்டிங் மினிட்ஸ் ஒன்று வெளியாகுது. அது ஒன்று தான் மிக முக்கியமான தகவல். மற்றபடி நீங்கள் அடுத்த வாரத்தில் போகிற போக்கில் அவனுடைய பொருள் எடுத்து அவனையே போட்டாண்டா அப்படின்ற மாதிரி அடுத்த வாரத்தில் வாரம் தொடங்கிய பிறகு ஏதாவது செய்திகள் பிக்கப் ஆகுதா அப்படின்றதான் ஒரு முக்கியமான விஷயமே எழுந்து ஒரு குறிப்பிட்ட தேதியில் விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு போய் அதில் மிக முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்க்குற அளவுக்கு இப்போதைக்கு எதுவுமே இல்லை. ஸோ தொடர்ந்து கடந்த ஒரு மாதங்களில் 324 பாயிண்ட் என்பது ப்ளஸில் ட்ரேட் ஆகி மிக முக்கியமான இடத்துல நம்மளுடைய நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எந்த நியூஸுமே இல்லை, பியூராக டெக்னிக்கல் பேஸ் பண்ணி விழுந்திருக்கக்கூடிய டெப்த்தை திருப்பி மேலே வருமா. ஸோ இப்போ தான் ட்ரேடர்கள் நினைப்பாங்க, வாங்கையே எங்கள் வழிக்கு இனிமேல் இனி ஒரு 2 மாதத்துக்கு எங்களுடைய டெக்னிக்கல் அனலைசிஸ்னுடைய ராஜாங்கம் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கக்கூடிய ஒரு தருணம் இப்போதைக்கு வந்திருக்கு. நண்பர்களே, மிக முக்கியமான இன்னொரு செய்தி, அடுத்தடுத்த வாரங்களில் எந்த பங்குகள் ஃபோக்கஸில் இருக்குது, இனி எல்லாமே டெக்னிக்கல் அனலைசிஸ் தான் இனி அடுத்த சில வாரங்களுக்கு சில மாதங்களுக்கு அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா நியூஸ் இல்லை. அப்போ இந்த அதானி என்டர்பிரைசஸ் போன்ற பங்குகள்லாம் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் நின்றுட்டு சில ட்ரேடர்கள் பாசிட்டிவாக ஏறுமா அல்லது தொப்புக்கட்டின்னு மறுபடியும் கீழே விழுந்துருமா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அதானி என்டர்பிரைசஸும் இந்த ஐடியா ஷேர் மாதிரி தான், நியூஸுகளை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு நியூஸ் ஏற்றி விடுவதோ அல்லது இறக்கி விடுவதோ ரொம்ப ஹெவியாக ஆடிக்கிட்டு இருந்தது. இப்போ சமீபத்தில் இந்த பங்கு சடனாக அது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே விழுந்த வேகத்தில் அப்படியே திரும்பி வந்திருக்கான். அப்போ மறுபடியும் ஏறின வேகத்தில் திரும்பி வருவானா அல்லது அப்படியே கிராஸ் பண்ணுவானா, ஒரு 10-15% ஏதாவது வேகமான ஒரு மூவ்மெண்ட்டுக்கு இது வருமா அப்படின்ற மாதிரி இந்த அதானி என்டர்பிரைசஸில் ட்ரேடர்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப வாலட்டிலிட்டியான பங்கு அடுத்த வாரங்களில் என்ன ஆகும் அப்படின்னு ஆர்வத்தை தூண்டும் வகையில் இந்த அதானி என்டர்பிரைசஸ் அப்படின்ற பங்கினுடைய விலை இருக்குது. சென்டர் பாயிண்டில் இருந்துக்கிட்டு நீ அடுத்த சில வாரங்களில் என்ன செய்ய போகிறான், இப்போ கூட சமீபத்தில் வேகமாக இறங்கினா வேகமாக ஏறினா அதே மாதிரி இன்னொரு 10-20% ஏதாவது ஒன்று பண்ணுமா அடுத்த வாரங்களில் அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒரு பங்காக இந்த அதானி என்டர்பிரைசஸ் அடுத்த வாரங்களில் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த இப்கா லேப் அப்படின்ற பங்கு திடீர்னு என்ன நினச்சான்னு தெரியல, ஒரு லாங் கேண்டில் அப்படின்றது ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது நிறைய பங்குகள் ஏமாத்திடுறானுங்க. என்ன பண்ணுறானுங்க, சில நாட்களுக்கு முன்னாடி லாங் கேண்டில் அப்படின்றது விழுது, அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து சரிவடைந்து சரி அந்த நியூஸ் இன்னும் உள்ளே இருக்க மாட்டிருக்கு, மறுபடியும் இன்னொரு ரவுண்டு போயிட்டு வருவான்னு நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தா நிறைய பேர் ஏமாற்றிட்டு அப்படியே கீழே போயிடுறாங்க. அட பாவிகளா, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். இந்த இப்கா லேபும் அதே மாதிரி தான், சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு லாங் கேண்டில் அப்படின்றது ஒரே நாளில் 10-15% மூவ்மெண்ட் அப்படின்றது பண்ணுறான், ஒரு லாங் கேண்டில் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் அது கீழே விழுந்தோடனே சரி ஓகே இன்னொரு ரவுண்டு போவான் போல இருக்குன்னு நம்ம ஆசையாக பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அவன் என்ன பண்ணான்னா கீழே விழுந்தவன் கீழே போயிட்டு இருந்தான். அப்புறம் நீ யார் செஞ்ச புண்ணியமோ மறுபடியும் அந்த பங்கு எதிர்பார்த்த மாதிரி அந்த லாங் கேண்டிலுடைய ஹையை போய் தொட்டு இன்னொரு ரவுண்டு, 2வது ரவுண்டு, முதல் ரவுண்டு போயிட்டு வந்திருக்கான். அந்த ரவுண்டை கணக்கு வச்சுக்கிட்டு 2வது ரவுண்டு போகலான்னு உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்க பொறுமையை பல நாள் சோதிச்சு கடைசியில் 2வது ரவுண்டு என்பது போன வாரம் வெள்ளிக்கிழமையில் போய் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இனி மறுபடியும் இன்னொரு ரவுண்டு போகிறதுக்காக இன்னொரு முறை கீழே அப்புறம் இது போகுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் பல ட்ரேடர்கள் இருக்கு. இன்னும் சில ட்ரேடர்கள் இவனுக்கு இதே வேலையாக போச்சு, 2025 எடுத்து பார்த்தோம்னா இவனுடைய வேலையை இப்படி ஹையை போய் தொட வேண்டியது கீழே வர வேண்டியது இப்படியே தான் இவன் பண்ணியிருக்கான். இனி இந்த முறை அதுக்கு மாறாக கீது நடக்குமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவங்களும் இருக்காங்க. ஸோ இது ஒரு செல்ல குழந்தையாக குட்டி பையனாக சின்ன ரவுண்டு போயிட்டு இருக்கான். இனி இன்னும் ஒரே ஒரு மாதம்தான் பாக்கி இருக்குது இந்த 2025 முடிக்கிறதுக்குள்ளே. அதுக்குள்ளே சில ட்ரேடர்கள் எதிர்பார்க்குற மாதிரி கீழே விழுந்து மேலே வருமா அல்லது வேறு சில ட்ரேடர்கள் எதிர்பார்க்குற மாதிரி சரி இத்தனை தடவை பண்ணிட்டா இன்னொரு இடம் பிரேக் அவுட் பண்ணுவா. ஸோ ரொம்பவுமே சுவாரஸ்யமான அடுத்தடுத்த வாரங்களில் ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கக்கூடிய பங்குகளில் இந்த இப்கா லேப் அப்படின்ற ஷேரு வந்திருக்கு. நூற்றி 180 நாட்களுக்கு மேலாக இறங்கி கிடந்த இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்ற பங்கு இந்த ரிசல்ட் சீசனில் மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். உனக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சியாக இருக்குது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு முன்னாடி நம்ம பின்னாடி போகும்பொழுது தான் அவன் ஒரு லாங் கேண்டில் என்பது போட்டிருந்தான் அப்படின்னு ஒரு செய்திகளில் வந்திருந்தது இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்ற பங்கு.
இதுக்கப்புறம் இந்த பங்கு மேலே ஏறுதான்னு பார்த்துருந்துருப்பாங்க. அதே மாதிரி அடிவாரத்துக்கு வந்துட்டு ஒரு ரவுண்டு போயிருக்கா. மறுபடியும் அடிவாரத்துக்கு வந்துட்டு 2வது ரவுண்டு போவானான்னு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஏமாத்திட்டான். இப்படி ஏமாத்திட்டு என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கீழே போயிட்டு அந்த 2வது ரவுண்டை வந்து எத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கான்னா 182 நாள் கழிச்சு மறுபடியும் அந்த 2வது ரவுண்டுக்கு வந்திருக்கான். என்ன ஒரு கொடுமை பார்த்தீங்களா நண்பர்களே. இந்த 10% சம்பாதிக்கிறதுக்காக யாவாயா நாங்கள் வந்து இங்கே என்ட்ரி எடுத்து 6 மாதமாக உட்காந்துருந்தோம் அப்படின்னு பல பேர் பாவம் நினச்சிருப்பாங்க. அதாவது ஒரு நல்ல நான்வெஜ் சாப்பிடணும்னு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. பிரியாணி எல்லாம் தீந்துருச்சு தம்பி, ரசம் சாப்பாடு புளி சாப்பாடு தான் இருக்குன்னா எவ்வளோ கடுப்பாக வரும். அந்த மாதிரி ஒரு 10% கொஞ்சம் வேகமாக பிடிக்கலான்ங்கிறக்காக தான் அந்த லாங் கேண்டிலே பார்த்து பிடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி. 6 மாதம் கழித்து அவன் 10% சம்பாதிச்சாரான்னா பாவம் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஏமாற்றமாக இருக்கும். சரி, இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா 6 மாதம் கழித்து இவன் திரும்பி மேல் நோக்கி வந்திருக்கான் அப்படின்னா அப்போ இவனுக்கு எது சப்போர்ட் பண்ணுச்சு? இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே போக விடாமல் எது அவனை தாங்கி பிடிச்சிருந்தது? ஒரு ட்ரேடர், நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடர் எதைங்க பார்க்க விரும்புவார்? ஒரு கம்பெனி 200 days மூவிங் ஆவரேஜை விட்டு கொடுக்காம அவனை காப்பாற்றி விட்டுருக்குன்னா அப்போ ஒரு வேளை அவன் ஒரு லாபகரமான கம்பெனியா அப்படின்றதான் பார்க்க விரும்புவாங்க. ஸோ இந்த பங்கு நஷ்டத்துக்கு போகவே இல்லை, லாபத்தில் தான் இந்த பங்கு தற்போது சமீபத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் காமிச்சிருக்கு. அதனால் எக்குதப்பா தப்பிச்சு ஆடிக்கிட்டே இருந்திருக்கான். ஸோ இனி இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் அடுத்தது இன்னொரு ரவுண்டு போயிட்டு வரலான்னு கீழே வந்துட்டு வரப்போகுதா அல்லது இங்கிருந்தே போக போகுதா, இவனுடைய மூவ்மெண்ட் என்ன அப்படின்றது யாருக்கும் தெரியாது. எது எப்படியோ இதிலிருந்து ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா 6 மாதம் கழித்து கூட ஒரு லாபம் செய்யக்கூடிய கம்பெனி திரும்பி தான் இழந்ததை மீட்டெடுக்க வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட வேண்டியது தான். ஆஹா, கும்பா குட்டிகளுக்கான வாசலை அடைச்சி வச்சுட்டு காளை குட்டிகளே வாங்க அப்படின்னு காளை குட்டிகளுக்கான கதவை திறந்து வைத்தது போல் இந்த ஐசிசி ப்ரொடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற பங்கு சமீபத்தில் 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே போனவன் கீழே இருந்துட்டான். இப்போ தான் ஒரு 2-3 மாதம் கழித்து லேஸாக மேலே வந்து 200 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு முறை 200 days மூவிங் ஆவரேஜ் தாண்டிய பின்பு கொஞ்சம் பாசிட்டிவாக ஒரு 2-3 மாதத்துக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தவன் தான். அதுக்கப்புறம் கீழே போனவன் தான் ஒரு 3 மாதம் கரடி குட்டிகளோடைய ஜாலியாக இருந்துட்டான். இப்போ தான் காளை குட்டிகளுக்கு கதவை திறந்து விட்டுருக்கக்கூடிய இந்த ஐசிசி ப்ரொடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற பங்கினுடைய விலை தொடர்ந்து மொமெண்டமில் இருக்குமா? யார் வேணாலும் 200 days மூவிங் ஆவரேஜ் தாண்டி காட்டலாம் நண்பர்களே. ஆனால் அவங்ககிட்ட மொமெண்டம் தொடர்ந்து இருந்து ஃபெயிலியர் ஆகாமல் மேலே போனால் தான் சந்தோஷம் வரும். இந்த ஐசிசி ப்ரொடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸே ஏற்கனவே ஒரு முறை சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்னாடி 2 முறை தாண்டி காமிச்சிருக்கான். அது முக்கிய விஷயம் இல்லை, தாண்டினதுக்கப்புறம் அவங்ககிட்ட மொமெண்டம் வந்துதா அதுதான் கேள்வி. ஸோ அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் சில மாதங்களில் இந்த பங்கு தன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஏதாவது சம்பாதிச்சு தருமா அப்படின்றதான் இப்போதைய கேள்வியாக இருக்குது. அதுக்குண்டான விடை தெரியறதுக்கு இன்னும் சில நாட்கள் என்பது ஆகும். அதே மாதிரி கேஆர்பிஎல் அப்படின்ற ஒரு பங்கு, இது வந்து ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய ஒரு பங்கு தான். அதனால் ட்ரேடர்கள் இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஏதாவது ஒரு சைடு பெருசாக நீ வேகமாக மூவ் ஆவியா, மறுபடியும் தப்பு செஞ்சு நீ ஒரு கும்பா குட்டியாக மாறுவியா? ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சா கொஞ்சம் ரெக்கவரி ஆனால் மறுபடியும் கீழே விழுக பார்த்தா இப்போ கொஞ்சம் மேல் நோக்கி 50 days மூவிங் ஆவரேஜ் தாண்டி பிரேக் அவுட் ஆகி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த கேஆர்பிஎல் மறுபடியும் தப்பு செய்யாமல் இன்னும் ஒரு முறை தன்னுடைய பழைய ஹையை போய் தொடுவதனாலேயோ அல்லது அதுக்கு முன்னாடி ஏதாவது ஹை இருக்கான்னு தேடி பார்த்தேன், இல்லை. சமீபத்தில் அதுக்கு மேலே அதனுடைய ஹை இல்லை. சரி, நீ ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம், கண்ணுக்கு தெரிந்த லாபத்தை மட்டும் நீ போய் டக்குன்னு தொட்டுட்டு அப்புறமா நீ கீழே போனினா கூட எங்களுக்கு கவலை இல்லை. அதனால் இது இங்கிருந்து மேல் நோக்கி ஏறுதா அல்லது கீழ் நோக்கி இறங்குதான்னு ட்ரேடர்கள் ரொம்பவுமே கண்கொத்தி பாம்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அடுத்தடுத்த வாரங்களில் ரொம்ப வேகமாக மூவ்மெண்ட் காட்டக்கூடிய பங்குகளில் மேலேயோ அல்லது கீழேயோ ஏதாவது ஒரு சைடு வேகமாக மூவ்மெண்ட்டுக்கு இது ஆகுமான்னு ட்ரேடர்கள் லிஸ்ட் எழுதி வச்சு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பங்குகளில் இந்த கேஆர்பிஎல் இருக்குது. திடீர்னு அந்த பங்கு கீழே சரிவடைஞ்சதுன்னா புதுசாக வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. திடீர்னு அந்த பங்கு மேல் நோக்கி போயிடுச்சுன்னா அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஏற்கனவே வச்சுருக்கிறவங்க ஏதாவது ஒரு நல்ல விலை வராத இவனை பிடிச்சி தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க. யாருக்கு இந்த பங்கு மகிழ்ச்சி தரப்போகிறது?
எங்களையா டார்ச்சர் பண்ணுற, வச்சாங்க பார்த்தியா உனக்கு ஆப்பு அப்படின்ற மாதிரி அமெரிக்க பீப்புளுடைய ப்ரெஷர் காரணமாக என்னையா விலைவாசி ஏறிக்கிட்டு இருக்கு, சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்க, எங்களுக்கெல்லாம் பூரா விலைவாசி ஏறிக்கிட்டு இருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடங்களில் வந்து ட்ரம்ப் அவர்கள் பின்வாங்கிறார். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி 4 லத்தீன் அமெரிக்க நேஷன்ஸோட நாங்கள் ட்ரேட் டீலில் வந்து சில ப்ராடக்ட்ஸுக்கு அவங்க மேலே போட்டிருந்த டேரிஃப்ஸை குறைக்க போகிறோம், ஃபுட் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. ஸோ அமெரிக்க மக்கள் அடித்தாங்கன்னா அதுக்கு வந்து ட்ரம்ப் அவர்கள் அசைவார் அப்படின்றதான் இது எடுத்துக்காட்டுது. இப்போ நம்ம வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல நம்மளையும் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி இருக்குது, அந்த கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் இருக்குது. அப்படின்னாலும் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இல்லைனாலும் இந்த சீ ஃபுட்டில் வந்து நம்ம அதிகமாக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அப்போ நம்மளுக்கு சீ ஃபுட்டில் ஏதாவது ஒரு விலக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இப்போ வந்துக்கிட்டு இருக்குது நம்ம நாட்டுக்கும். ஸோ ட்ரம்ப் அவர்கள் வந்து அடுத்தடுத்த வாரங்களில் இந்தியாவுக்கு சும்மா ஒரு சாதகமாக, சரி ஓகே இந்த ஃபுட் ரிலேட்டடான துறைகளுக்கு மட்டும், அதுலேயும் குறிப்பாக இந்த இறால் ஏற்றுமதி செய்யக்கூடிய கம்பெனிகளுக்கு ஒரு டேரிஃப் கட்டணம் நாங்கள் அங்கே குறைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று ஆதரவாக செய்தி விட்டாங்கன்னா உடனே ஷேர் மார்க்கெட்டில் நெருப்பு பற்றிக்கிடும். பார்ப்போம் நம்மளுக்கு அந்த லக்கு அடிக்குதா இல்லையா அப்படின்ட்டு. இந்த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஹட்கோ அப்படின்ற பங்கு பொதுவாகவே அவன் ஒரு 5-10% ஏறி ஆடி இறங்கிக்கிட்டு இருக்கான். இப்போ கூட சமீபத்தில். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஹட்கோ இனி அடுத்தது இவனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே போயிடுவானா இல்லை தாக்கு பிடிச்சி நிற்பானா அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நான் ஒரு செய்தி ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஹட்கோ வந்து குளோபல் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். இது அமௌண்ட்டு சின்ன அமௌண்ட்டு கிடையாது, $1 பில்லியன் அமெரிக்க டாலர் என்பது பெரிய அமௌண்ட்டு தான். ஸோ இந்த நியூஸுக்கு இந்த ஹட்கோ என்ன ஆகுது அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, நம்ம வந்து என்னடா படிக்கிற பையன் ஏமாறுறானா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். அதாவது ஒரு சிஏ ஸ்டூடெண்ட்டு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்காப்புல, அதில் ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணியிருக்காப்புல, போய் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துருக்காப்புல. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேங்க்குகளில் பணம் கட்ட சொல்லியிருக்காங்க, கட்டியிருக்காப்புல. அதுக்கப்புறம் அவர் வாங்கினதெல்லாம் வந்து அவருடைய ட்ரேடிங் ஆப்பில் மிகப்பெரிய அளவில் லாபம் வந்த மாதிரி காமிச்சிருக்கு. இவர் விற்று விட்டுருக்காப்புல. அதுவே ஒரு மோசமான அப்ளிகேஷன். அது விற்று விட்டுட்டு பணத்தை எடுக்கலான்னு சொல்லி பே விட்டு கேட்டிருக்காப்புல. பிம்பிளிக்கு பிஆபி அப்படின்னு இருக்குது அந்த ஆப். உடனே ஒரு போய் போலீஸ்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காப்புல. ஆனால் போன அமௌண்ட்டு மொத்தமாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட் 8.25 லட்ச ரூபா காலி. ஸோ இவர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கார், எப்படி இப்படி ஏமாறுறாருன்னு உங்களுக்கு நினைக்கிறதுக்கு தோணும். எனக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் வேலை தேடிட்டு இருந்த சமயத்துலலாம் வந்து திடீர்னு அப்போல்லாம் வந்து இந்த குரூப் இருக்கும், யாகு இமெயிலு, அந்த ரெட்டிஃப் மெயிலெலாம் இருக்கும். எவனோ ஒருத்தன் மெயில் போட்டு விட்ருவான், உங்களுக்கு வந்து அந்த பரிசு கிடச்சிருக்குங்க, இந்த பரிசு கிடச்சிருக்குங்க அப்படின்ட்டு. அப்படியா அப்படின்னு நானும் தயாராகிட்டேன். கடைசியில் பார்த்தா உங்களுக்கு வந்த பரிசுக்கு பணம் உங்களுக்கு வரணும்னா குறிப்பிட்ட பணம் கட்டணும் அப்படின்னா அப்போவே நான் உஷாராயிட்டேன். எப்போ 2002 2003 அப்படின்ற சமயத்திலாம். ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் அது எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கிற பையன் ஏமாறுவார்னா எல்லாம் நடக்குது. ஏதாவது ஒரு வகையில் ஏமாத்துறதுக்கு ஒரு 2-3 உங்கள் மனசுக்குள்ளே சில சம்பவங்களை வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கும். அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கன்ஃபர்மேஷன் பயாஸ் அந்த மாதிரி சைக்காலஜிக்கலாக சில ஃபேக்டர்ஸை டிஃபைன் பண்ணுறாங்க, நம்மளுடைய சைக்காலஜியை டிஃபைன் பண்ணுறாங்க. உங்களுக்கு உங்கள் மனசில் நினச்சிக்கிற மாதிரியே சில விஷயங்கள் நடந்ததுன்னா நீங்கள் நம்பிடுவீங்க. இப்போ மேஜிக்கே எப்படி நடக்குது, இப்படி காடை காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளுக்கு வந்து ஹார்ட்டின்னு இருக்கிற மாதிரி ஏதாவது காடை காமிச்சிக்கிட்டு இருக்கீங்களா, திடீர்னு இந்த இடத்துல கையை வச்சு மறைச்சிருவாங்க. அப்போ உங்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னா, ஓகே இந்த இடத்துல ஒரு இந்த கார்டு வந்து 3ஆம் நம்பர் கார்டுன்னு உங்கள் மனசில் இருக்கும். ஆனால் இது மொத்தமே 2 தான் இருக்கும். இந்த இடத்துல கையை வச்சு மறைச்சிருக்கிற இடத்துல அது 3ஆவது கார்டாக இருக்காதா, அது மாதிரி ஏதோ ஒரு மனசில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துடும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஏமாந்துருவாங்க. அதனால் எவனாவது எங்களுக்கு பணம் கொடுக்கணுன்னா பணத்தை கொடுத்துருங்க, அந்த பணத்தை எடுக்கணும்னா நீங்கள் இவ்வளோ கட்டணும் அவ்வளோ கட்டணும்னு சொன்னானுங்கன்னாவே உடனே உங்கள் மனசில் பொறி தட்டணும். பணம் வேணும்னு, ஏதாவது கோயிலுக்கு கூழ் குடிக்கிறதுக்கு வேணால் வர்ற, எதுவும் கொடுக்கறதுக்கு வரல அப்படின்ற மாதிரி ஏதாவது நீ எனக்கு தர்றதுன்னா அது என்ன நான் உனக்கு பணம் கொடுத்து அப்புறம் நீ எனக்கு பணம் தர்றது. அதனால் நண்பர்களே, நீங்கள் உங்களுடைய குழந்தைங்கள்லாம் வந்து இந்த மாதிரி 20 years 21 years இருக்காங்கன்னா சும்மா பேசுகிறப்ப இப்படியெல்லாம் சொல்லி வச்சுருங்க. தம்பி நீ தனியாக இருப்ப அல்லது வேலைக்கு போய் இப்போ தான் நீ ஜாயின் பண்ண போகிற
அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணி எங்காவது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் போய் சேர்ந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிடாதப்பா அப்படின்னு நீங்கள் தான் உங்களுடைய குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லணும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து வேலைக்கு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணியில் ஒருத்தன் எனக்கு ஆக்சுவலாக இப்படி சில கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்தான். இன்டர்வியூவில் என்ன கேள்வியெல்லாம் கேட்பாங்க, அதுக்கு நீ ஆன்சர் எப்படி சொல்லணும்னு. அதுக்கப்புறம் வந்த பல இன்டர்வியூக்கெல்லாம் நான் பாஸ் பண்ணி கடைசியில் நான் வந்து எனக்கு என்ன கம்பெனி வேணும்னு ஃபைனல் பண்ணுற அளவுக்கு நான் போயிட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அட்டன் பண்ண இன்டர்வியூலாம் என்னன்னே தெரியும், நம்ம பாட்டுக்கு போய் பேனுக்கு வந்துருப்போம், ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாமல் போயிருப்போம். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்கன்னா அவனுக்கு திடீர்னு இப்படி எவனாவது பணம் கேட்குறப்ப பொறி தட்டிடும், ஓ ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா நம்ம பணம் தான் போகும். டேடி அதில் பாருங்கள், ஒரு லிங்கை கிளிக் பண்ண கடைசியில் உங்கள் அக்கௌண்ட்டிலேருந்து பணம் போயிருச்சுங்க டேடிம்மா, டேய் அப்படின்ற மாதிரி ஆகிடும். நண்பர்களே, அடுத்தடுத்த வாரங்களில் இந்த ஜிஆர்எஸ்சி அப்படின்ற ஷேர் என்ன வேலையை செய்யும், அந்த ஷேரினுடைய விலை எந்த பக்கம் நகருன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப பதட்டமாக தான் இருக்குது. அதாவது இது போன்ற சில நேரங்களில் அந்த ஷேரினுடைய விலை எப்படி நடக்கும் அப்படின்றது பார்க்குறக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி அவன் எப்போ இந்த பதட்டத்தை கொண்டு வந்திருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி திடீர்னு 1900 3400 வரைக்கும் போய் ஒரு பதட்டத்தை கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் ரொம்பவுமே சோர்வாக இருக்கக்கூடிய ஒரு பங்கு மறுபடியும் அவன் ஏதாவது ஒரு பதட்டத்தை மேல் நோக்கி ஏறியோ அல்லது கீழ் நோக்கி திடீர்னு இறங்கியோ பெரிய மூவ்மெண்ட் வருமா, அதுதான் இப்போ இந்த ஜிஆர்எஸ்சியில் ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ 4-5 வாரங்கள் கழித்து இந்த பங்கு என்ன ஆகுது அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். தற்போதைக்கு இந்த ஜிஆர்எஸ்சி அப்படின்ற ஷேரினுடைய விலை ஒரு பதட்டமான அளவில் ஒரு வாலட்டிலிட்டியாக ட்ரேட் ஆகுமா அடுத்தடுத்த வாரங்களில் அப்படின்றதான் கேள்வி. அதே மாதிரி அடுத்த வாரத்தில் 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய சில பங்குகளில் இந்த ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் ட்ராவன்கோர் லிமிடெட்னு ஒரு பங்கு, அவன் வந்து கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி ஒரு முறை 200 days மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் பண்ணதுக்கப்புறம் 750 1050 வரைக்கும் ஏறின ஒரு பங்கு தான் மறுபடி இறங்கிடுச்சு. ஏறினது ஒரு 15 நாளில், அதை இறக்கி விட்டது ஒரு 4 மாதமாக. அப்போ அடுத்தது இந்த பங்கு என்ன செய்யும்னு பார்க்கறதுக்கு பல ட்ரேடர்கள் ஆர்வமாக இருக்காங்க. தற்போதைய நிலைமையில் 50 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய, ஸோ ஏறுறதும் சரி இறங்குறதும் சரி ரொம்ப வேகமாக இருக்குமா அப்படின்றதான் ஒரு கேள்வியாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை, நீங்கள் முதல்ல என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அதே வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி பயப்படக்கூடிய சில ட்ரேடர்கள் யோசிப்பாங்க. அதாவது இந்த டிசிபி பேங்க் என்பது இந்த 2025 சரி 2024 சரி ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ளேயே மூவ்மெண்ட் என்பது பண்ணி கொண்டிருந்த ஒரு டிசிபி பேங்க் வந்து சமீபத்தில் ஒரு 10 நாளாக பிரேக் அவுட் ஆகி ஒரு பதட்டமான ஒரு ட்ரேடிங், வாலட்டிலிட்டியான ட்ரேடிங் என்பது பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இது பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் இதெல்லாம் வந்து ஒரு 230 ரேஞ்சில் எல்லாம் இருந்த பங்கு தான். பட் இப்படி இப்போ சமீபத்தில் இருக்கிறதுலே ஹை போயிட்டு ஒரு பதட்டமான இப்போ இவன் இந்த இடத்துலேருந்து மேலே போகாமல் கீழே வந்திருந்தால் நிறைய பேர்த்துக்கு பதட்டம் இருந்திருக்காது. சரி வழக்கமாக அவன் செய்கிற வேலை தானே, ஏறுவான் அப்புறம் இறங்குவான் அப்படின்ற மாதிரி ஒரு நார்மலாக இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அது ஒரு பதட்டம் தரும் நிலையிலே இப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் மேல் நோக்கி ஏறுவானா அல்லது இறங்கிடுவானா, என்ன இந்த பங்கு செய்யும் அப்படின்ற ஒரு பதட்டமான சூழ்நிலை. இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, சைடுவேஸில் இருக்கக்கூடிய ஷேர்களே நம்மளுக்கு சொர்க்கம் மாதிரி. கீழே வந்தானா மேலே போனானா, கீழே மேலே போனானா கீழே. இந்த ஐடிசி ஷேர்லாம் எப்படி பார்த்துருக்கீங்களே, அவன் யாருமே வந்து டபக்குன்னு 500 600 போகும்னு சொல்லவும் மாட்டாங்க, யாருமே வந்து டபக்குன்னு 200 300 போகும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ரொம்பவுமே இந்த புத்தர் மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு அது போன்ற பங்குகள் சரி, அது எப்படி இருந்தாலும் நம்ம காலை சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஆனால் இந்த டிசிபி பேங்க் அப்படி தான் ஒரு காலத்தில் இருந்தது. கடந்த 2-3 வருடங்களில் பார்க்கும்பொழுது ஏறுவதும் இறங்குவதும் இருந்தான். இப்போ திடீர்னு என்ன நினச்சான்னு தெரியல, ஒரு பதட்டமான நிலையில் போய் நின்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. ஸோ ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வேகமாக இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் இருக்குன்னு பல ட்ரேடர்கள் வந்து நினச்சி பார்க்கும்பொழுதே பாவம் பதட்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் பதட்டம் அடையக்கூடாதுன்னு தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கீழ் ரேட்டில் இதுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி கீழ் ரேட்டு என்ன ரேட் வந்ததோ அந்த ரேட்டு கீழே வரும்பொழுது சரி பார்த்துக்கலாம், மேலே போய் பதட்டமான இடத்துல பார்க்கக்கூடாது அப்படின்லாம் சில பேர் இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த மேன்கைண்ட் ஃபார்மா அப்படின்ற பங்கெல்லாம் தன்னுடைய ப்ரீவியஸ் லோவில் வந்து விழுந்திருக்கான். அடுத்தது இந்த பங்கு என்ன செய்யும் அப்படின்னு
அந்த பங்கை பார்க்கும்போது சில பேர்த்துக்கு பதட்டமாக இருக்கும், என்னடா மேலே பிச்சுக்கிட்டு போகிறான், இன்னைக்கு கீழே இது விழுந்துருவானான்னு. ஆனால் இப்படி ஸ்லோ மூவ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய பங்குகளை பார்க்கும்போது சில பேர்த்துக்கு பதட்டம் என்பது வராது. இவன் இங்கேருந்து ஏறினாலும் சரி தான், அல்லது இங்கேருந்து கீழே இறங்கினாலும் சரி தான் அப்படின்ற மாதிரி பதட்டம் இல்லாத சில பங்குகளில் இந்த மேன்கைண்ட் ஃபார்மா அப்படின்ற ஷேர்னுடைய பெயரும் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த பங்கு அடுத்தது என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஆனால் இது போன்ற பங்குகள்லாம் எத்தனை மாதம் எடுத்துக்குவானுங்க, கீழே போகிறதா இருந்தாலும் சரி மேலே போகிறதா இருந்தாலும் சரின்றது யாருக்கும் தெரியாது. ஏன்னா இது ஒரு பதட்டமான நிலையில் இல்லை. அதே மாதிரி தான் இந்த ஜியோ ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கும், இதுவும் வந்து தன்னுடைய பழையெல்லாம் போய் மீட்டெடுக்கணுன்னா அதுக்கே அவன் 400 ரூபா பக்கத்திலாம் வர வேண்டியது இருக்குது. ஸோ அந்த உச்சிக்கு போகும்போது தான் அல்லது வீழ்ச்சியில் இருக்கும்போது தான் ஒரு பதட்டமான நிலை அப்படின்றது வரும். இது கரெக்டாக சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய இந்த பங்கு. ஸோ பதட்டம் இல்லாத இந்த சில பங்குகள்லாம் அடுத்தடுத்த நாட்களில் என்ன செய்யும் அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. சரி நண்பர்களே, இப்போ பார்த்துருக்கக்கூடிய செய்திகளில் இது போன்ற சில பங்குகள் ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்குகள் அடுத்தடுத்த வாரத்தில் என்ன செய்யும்னு பார்க்குறதுக்கு பல பேர் ஆர்வமாக இருக்காங்க. அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், 4 நாடுகளுக்கு இந்த இன்ஃப்ளேஷன் ரிலேட்டடாக, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ட்ரேடு டீலில் டேரிஃபில் கொஞ்சம் விலக்கு கொடுக்குற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் பார்த்துட்ருக்காரு. அது யாருக்குன்னா 4 லத்தீன் அமெரிக்கன் நாடுகளுக்கு. நம்மளுக்கு இன்னும் அது இந்த கடைசிக்கு இறால் ஏற்றுமதிக்காவது ஏதாவது விலக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். அதுக்கடுத்தது பார்க்கும்பொழுது மூன்றாவதாக மிக முக்கியமான செய்தி, இந்த ஒரே ஒரு செய்தி தான் இருக்குது. வரக்கூடிய நவம்பர் 20 யூஎஸ் ஃபெட்டினுடைய மினிட்ஸ். மற்ற நியூஸ் எல்லாம் வந்து ஆன் த கோலில் நம்மளால் ஏதாவது புதுசாக க்ரியேட் பண்ணால் தான் உண்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. நன்றி, வணக்கம்.